இன்று நாம் இந்த காணொளியிலே காண இருக்கின்ற விடயம் குகப்படலம், தரம் 10, தவணை 3. இதிகாசங்களிலே ஒன்றாக விளங்கும் பெருமை உடையது இராமாயணம். வடமொழியிலே வால்மீகியால் இயற்றப்பட்ட இவ்ராமாயணம் ஆதிகாவியம் என சிறப்பிக்கப்படுகிறது. இராமாயணத்தை தமிழிலே இயற்றியவர் கம்பர் ஆகியால் இது கம்பராமாயணம் என அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் அவதாரமாகிய ராமனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் கூறியிருப்பது கம்பராமாயணம். கம்பராமாயணத்திலே 6 காண்டங்கள் உள்ளன. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என்பன அவையாகும். அவை கம்பராமாயணத்திலே 2வது காண்டமாகிய அயோத்தியா காண்டத்திலே உள்ள படலம் குகப்படலமாகும். பரதன் குகனை சந்தித்து அவன் உதவியுடன் கங்கையை கடந்து காடு சென்று ராமனை சந்தித்தமையால் இது குகப்படலம் எனப்படுகிறது. பரதன் குகனின் ஆணைப்படி தோணியிலே ஏறுதல், தன் தாய்மார்களை குகனுக்கு பரதன் அறிமுகம் செய்தல், குகனை தன் தாய்மாருக்கு அறிமுகம் செய்தல், கோசலை தன் புதல்வர்களை வாழ்த்துதல், கைகேயியின் கொடுமைத்தன்மை என்பன பற்றி இப்பாடப்பகுதியிலே 8 பாடல் வாயில்களாக நாங்கள் நோக்க இருக்கிறோம். அதை இனி வருகின்ற காணொளிகளே நாங்கள் நோக்குவோம். நன்றி, வணக்கம்.